நான் என்ன பேசுனேன் அப்படின்னா ஜோக்கெல்லாம் அடிக்கலை, ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் துக்கமாக இருப்பவனுடைய துக்கத்தை வடிய வைக்க வேண்டுமே தவிர நேர்மாறான ஒரு விஷயத்தை நான் போய் ஜோக் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. இப்போ பல பேர் என்னை சொல்கிறாங்க நகைச்சுவை என்ன, அதுக்காக நான் வகுப்பறையில் பாடம் நடத்துகிறப்ப வேணால் சில சுவாரஸ்யம் சொல்லுவேன். பரீட்சை காலில் போய் ஜோக் அடிச்சுக்கிட்டு போனா இல்லை, அது வேறு, அந்த இடம் வேறு, எனக்கு தெரியும். இங்கே அவர்கிட்ட நான் பேச வந்தது என்ன அப்படின்னா, வில்லி பாரதத்திலேருந்து ஒரு பாட்டு எடுத்து சொன்னேங்க. மகாபாரதத்தில் ஒரு பாட்டு, 14ஆம் நாள் போர்ச்சருக்கம், அதாவது 18 நாள் நான் சொன்ன மாதிரி நடந்தது, 14ஆம் நாள் போர்ச்சருக்கம். அதில் அபிமன்யுவை சுற்றி வச்சு எல்லாரும் ஆட்கள் கொண்டு விடுறாங்க. அபிமன்யு செத்து கிடக்கிறான். யார் யார் சேர்ந்து அவனை கொண்டாங்கன்னு கேட்டால், துரோணர் வாத்தியார், யார் அர்ஜுனனுக்கு வாத்தியார் துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன், எல்லாரும் சேர்ந்து, திஷ்டத்யுமன்கிறவன் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க, அங்கே எல்லாரும் சேர்ந்து கொண்டு விட்டாங்க. பிள்ளை அடிபத்து கிடக்கிறான். இப்போ அவன் இறந்து கிடக்கிறப்போ ஒரு பாட்டு எழுதுறாருங்க வில்லிபுத்திரார். எப்படி எழுதுறாரு தெரியுமா? இந்த இறந்து கிடக்கிறானே இந்த அபிமன்யு, இவன் யார் தெரியுமா? இவங்க மாமா, அட்ரஸ் சொல்கிறாரு பாருங்க, இவங்க மாமா உலகத்தையே காப்பாற்றுவேன்னு சொல்லக்கூடிய கண்ணபெருமான், உலகத்தை காப்பாற்றுறவர் மருமகன் செத்து கிடக்கிறான் பாருங்க. காக்கும் கடவுள் இல்லையா? அடுத்தது இவங்க அப்பா யார் தெரியுமா? வில்லுக்கு விசேன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன். இவங்க பெரியப்பா யார் தெரியுமா? 1000 யானை பலங்களை கொண்டிருக்கக்கூடிய பீமசேனன். இவங்க தாத்தா யார் தெரியுமா? தேவலோகத்துக்கு அதிபதியாகிய இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் இன்றைக்கு இந்த பையன் இப்படி அடிபட்டு கிடக்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருந்து அதை மீறுவதற்கு வழி இல்லையோ என்று என்ன தோன்றுகிறது தாங்க பாட்டு. இந்த பாட்டு எப்படின்னு பாருங்க. மாமனாம் திருமாமன், மாயனாம் திருமாமன், மாயன்னா கிருஷ்ண பரமாத்மா, மாயனாம் திருமாமன். அடுத்து என்ன? அவனுடைய தந்தை அர்ஜுனன். வரிசையாக சொல்லிட்டே வர்றார். சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை பேர் இருக்க, சேயனாம் அபிமன்யு செயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வெல்லாரோ. மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாலை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன். மாயனாம் திருமாமன்னா மாமா கிருஷ்ண பரமாத்மா. தனஞ்சயனாம் திருத்தாதை, தாதைன்னா அப்பா, தனஞ்சயனாம் திருப்பாத தாதை யார்? அர்ஜுனன். வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன். மற்றும் 1 கோடி அன்பர்கள் அன்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு செயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இந்த பாட்டை நான் சொல்லி முடித்தேங்க. மெதுவாக எந்திரிச்சு வந்தவர் என்கிட்ட சொன்னார், இத்தனை நாளாக எனக்குள்ள ஒரு மனக்கலக்கம் என்ன இருந்ததுன்னா, இவ்வளவு சொத்து இருந்து, இவ்வளவு ஆள் இருந்து, இவ்வளவு படிப்பாளிகள் இருந்து இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியலன்னு எனக்கு ஒரு கவலை இருந்தது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவே மாமாவாக இருந்தும், அர்ஜுனனே தந்தையாக இருந்தும், தேவலோகத்து இந்திரனே தாத்தாவாக இருந்தோம், அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியலன்னு சொன்னால் என் பிள்ளை எம்மாத்திரங்க, நான் என்னுடைய வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னப்போ, இது எதுக்காக சொன்னாங்க தெரியுங்களா? வாழ்க்கையில் நமக்கு இடரும் பகையும் துன்பமும் மன வருத்தமும் ஏற்படத்தாங்க செய்யும். அந்த நேரங்களில் தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பல கதைகளை சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு பெரியவங்க எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒரு மாதிரி பிஸ்னஸில் தோத்துட்டு வந்தோமா, உடனே அப்பா கூப்பிட்டு உட்கார வைப்பார். இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும், விடு, பரவாயில்ல விடு. உங்கள் பெரிய தாத்தா இப்படித்தான் இலங்கையில் போய் நிறைய பணம் இது பண்ணார், கொஞ்சம் செலவழிஞ்சு போச்சு. ரங்கூனில் போய் கொஞ்சம் பணம் இழந்துட்டாங்க. எத்தனையோ நடந்துச்சுப்பா, கவலைப்படாத, நீ சரியாக வருவ. இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த பாடுங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை சொல்கிறது. இவையெல்லாம் என்ன? மனித மனத்தை செம்மப்படுத்துவது. மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னா, நம்ம மனசு சரியாக இருந்தால் வேறு ஒன்றுமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மனசை செம்மப்படுத்துவதற்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய உடம்பில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் மனம் என்பதை சரி பண்ணுவதற்கு நமக்கு கல்வி வேணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி
நல்ல இலக்கியங்கள், நல்ல பாடல்கள், நல்ல விஷயங்கள், நகைச்சுவைகள் கூட எதுக்காக தெரியுமா? தளர்ந்து இருக்கிற போது உடம்புக்கு சில ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் நகைச்சுவை. பொழுது போகாமல் நகைச்சுவை ஜோக்குகளை அப்படியே வரிசையை அள்ளி தெளிப்பதில்லைங்க. முன்னும் பின்னும் நகர்ந்து வாழ்க்கை பயணத்தில் நம்ம போகிற போது இடர்பாடுகளை மீறுவதற்காக ஐயா சொன்னாங்க பாருங்கள். சாமிநாத சர்மாவுடைய நூல்கள் பல இங்கே கிடைக்குது. 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு செய்யணுங்க. ஒரு கோயிலில் நேர்ந்துக்கிட்டு இந்த தேர் வர்ற போது எங்கள் ஊரில் வாழைப்பழம் அப்படி சூற விடுவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இருக்கட்டும், புத்தக திருவிழாவில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பூரா தேர்ந்தெடுத்து கொஞ்சம் புத்தகம் வாங்கி போகிற வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க. அதன் மூலம் எத்தனை பயன்பாடு கிடைக்கும் நினச்சி பாருங்கள். அது நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வீட்டு பிள்ளையாவது இருக்கட்டும். நான் படித்த நல்ல புத்தகம் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளருங்க, ரஷ்ய எழுத்தாளர். சிங்கிஸ் ஐத்மாவனுடைய எனது முதலாசிரியர்னு ஒரு நூல் இருக்குது, சின்ன புத்தகம். அது என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு அவர்கள் பேச்சு போட்டியில் வந்தவுடனே நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன புத்தகம் வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு நான் சொல்லுவேன். 100 ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்க வேண்டியிருக்கோம். 150 ரூபா ஆனால் நான் 50 ரூபா நான் தர்றேன், நீ எடு. அதில் இந்த புத்தகத்தை வச்சுக்கோ. என் முதலாசிரியர் சிங்கிஸ் ஐத்மாத்தாவனுடைய, நீங்கள் படித்து பாருங்கள். 50லேருந்து 100 பக்கத்துக்குள்ளே இருக்குங்க. ஆனால் அப்படி ஒரு நூலை நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது. நான் படித்த நல்ல விஷயத்தை பூரா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் கொண்டுட்டு வரல ஒன்றுமே. ஒரு பணக்காரர் இறந்து போனால் அவரை புதைக்கிற போது அவர் எதையும் கொண்டு போக முடியாது. சொல்லுவாங்க, ஐயா பார்த்துக்குங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா, மோதிரம் இங்கே இருக்கான்னு பார்த்துக்குங்க, மூட போகிறோம் அப்படிம்பாங்க. ஏன்னா மோதிரத்தோடு மூடிட்டா அவர் வரதுக்குள்ளே 3 பேர் தோண்டிடுவாங்க. ஒரு பணக்காரர் இருந்தால் அவர் அனுபவித்த பொருள் பூரா இங்கே தாங்க இருக்கும். ஒரு படிப்பாளி இறந்துட்டா படிப்பு அவரோடு சேர்ந்து போயிருங்க. ஒரு டாக்டர் இறந்தவொடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விரல் எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணது, அது நின்று போச்சே, சொல்ல மாட்டாங்களா? எத்தனை பேருக்கு அரிய விஷயங்களை சொன்ன நாக்கு அசையாமல் போயிடுச்சு. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸ் பற்றி சொல்கிற போது அவருடைய அந்த செய்திகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்ற போது அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த லண்டனில் இருக்கக்கூடிய நூலகத்தில் எப்போவும் போய் வாசிக்கிட்டே இருப்பாராங்க. காலையில் அவர் கிளம்புறப்ப அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் என்ன கொடுத்துடுவாங்க தெரியுமா? மத்தியான சாப்பாடும் ஜூஸும் கொடுக்க மாட்டாங்க, வறுத்த ரொட்டிகள் சில இருக்கும், அந்த கோட்டு பையில் போட்டு விடுவாங்க. தண்ணி எடுத்து குடிச்சிக்கிடுவார், அந்த ரொட்டி துணியில் ஒன்று சாப்பிட்டுக்கிடுவார். லண்டன் நூலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவருடைய கைப்பட அந்த பென்சிலில் கோடு போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். இரவான உடனே அந்த நூலகர் சொல்லுவாராம், ஐயா போகலாமா. அதனால தான் அவர் இறந்த போது சொன்னாங்க, அவர் இறந்து விட்டார், காலமானார், இயற்கை எழுதினார், அதெல்லாம் சொல்லலைங்க. அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னாங்க. அவருடைய சிந்தனை இப்படி தான் பேர் வாங்கணும், சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. படிப்பு மரணபரியந்தம் படிக்கணும்னாங்க. கிடைக்குமா அந்த மாதிரி? வெளியூர்களுக்கு போகிறப்ப அந்த ஊரில் நம்முடைய ஆட்கள் போனால் தங்கணும் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேருங்க? 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் காசிக்கு போனார். அங்கே போனால் இப்போ நீங்கள் பாருங்களேன், வடநாட்டு கோடீஸ்வரர்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கே பூரா ஒரு கட்டடம் கட்டி விட்டுருப்பாங்க. பிர்லா மந்திர், அதே மாதிரி டாட்டா கட்டி விட்டுருப்பார். வடநாட்டிலேருந்து வருவாங்க, குளித்து சாப்பிட்டு சந்தோஷமாக போவாங்க. நம்ம ஆளுக்கு போனால் தங்க இடமே கிடையாது. குமரகுருபரர் என்ன பண்ணாராம், வடநாட்டுக்கு போய் அந்த காசியில் இங்கே நம்ம ஆட்கள் வந்தால் கொஞ்சம் தங்கி போக இடமே, யார்கிட்ட கேட்கலாம்? காசி மன்னன்ட்ட போய் கேட்போம். ஆனால் காசி மன்னனுக்கு தமிழ் தெரியாதே, எனக்கு இந்துஸ்தானி தெரியாதே, என்ன பண்ணுறது? 2 நாளில் கற்பதற்கு ரெப்பிடெக்ஸ் மாதிரி இல்லையே, 3 நாளில் படிக்கலாம் இருக்குல்லையே. என்ன பண்ணாரா, அப்போ நம்பிக்கையை பாருங்கள். சரஸ்வதியினுடைய படத்தை வாங்கி வச்சு, இந்த சரஸ்வதி பூஜை வரப்போகுது, இப்போ இதை ஒட்டி வரும், கோலு முடிஞ்ச உடனே வரும். சரஸ்வதி பூஜையில் என்ன செய்யணும் நம்ம ஊரில் கேட்டு பாருங்கள். அன்றைக்கி படிக்கக்கூடாதான். என்னமோ நம்ம 24 மணி நேரம் 365 நாள் படிக்கிற மாதிரி
தினம் படிக்கிறவங்க வேணால் நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், அப்படிலாம் படிக்காமல் இருக்கக்கூடாதுங்க. அன்றைக்கி நல்லா படிக்கணும். சரஸ்வதியே கையில் ஏடு வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா இன்னும் படிக்குன்னு தானே அர்த்தம். கையில் ஏடு வச்சுருக்கக்கூடிய கடவுளை பாருங்கள், அது என்ன செய்யுதுன்னு அது இன்னும் வாசிக்குது.